இன்று உலக ரீதியாகவே எப்படி வலதுசாரி போக்கு என்பது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில், ஐரோப்பாவில், இட்டாலியில், பிரான்ஸில் ஒரு கடுமையான வலதுசாரி போக்குக்கும் இடதுசாரி போக்குக்கும் ஒரு பெரிய போராட்டம். ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பை மத ரீதியாக மாற்றுவது என்கிற முயற்சியை இன்று வலதுசாரிகள் எடுக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த இயக்கம் ஒரு 100 ஆண்டு காலமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இயக்கம். இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒரு மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை மாற்றி மத ரீதியாக பிரிப்பது, பிறகு ஜாதி ரீதியாக பிரிப்பது என்கிற அந்த குறிக்கோளை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஆர்எஸ்எஸ் நிறைவேற்றுகிறது. கட்சி தோழர்கள் அல்லது ஜனநாயக எண்ணம் கொண்ட மக்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஹிந்துத்துவாவுக்கும் மார்க்சியத்துக்கும் தான் இறுதி போராட்டம். மற்ற எல்லாருமே நம்ம கூட வருவாங்க, ஆனால் திடீர்னு அவங்க போயிட்டாங்கன்னா வருத்தப்படக்கூடாது. ஆகவே நாம எச்சரிக்கையாக இருப்பது என்பது நம்முடைய தளத்தை விரிவுபடுத்துவது என்பதுதான் நோக்கம். வர்க்க போராட்டத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அதோட தத்துவார்த்த போராட்டத்தை நடத்த வேண்டிய, தத்துவார்த்த போராட்டம் இல்லாத வர்க்க போராட்டமோ, வர்க்க போராட்டம் இல்லாத தத்துவார்த்த போராட்டமோ ஒரு மார்க்சிய இயக்கத்தை வளர்க்காது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில அடுத்த மாதம் நடக்க இருக்கு. இந்த மாநாடு இப்ப இருக்கக்கூடிய தேசிய உலக அரசியல்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த மாநாடு கடந்த மாநாடுகளுடைய தொடர்ச்சி. ஆக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுகளை தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. இன்னும் ஆழமாக ஒரு கம்யூனிஸ்ட் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், கட்சி திட்டத்தில் என்ன இருக்குது என்பதனுடைய பிரதிபலிப்புகள் கட்சியினுடைய மத்திய கமிட்டி தீர்மானங்களில் வரும். கட்சியினுடைய மத்திய கமிட்டியினுடைய கலெக்டிவ் தான் பார்ட்டி ப்ரோக்ராமினுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு கட்சி மாநாட்டினுடைய அறிக்கைகள் வரும். அவை எந்த ஒரு அரசியல் தீர்மானமும் அதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்பதை தோழர்கள் பார்க்க வேண்டும். தொடர்ச்சி இல்லாத தன்னந்தனியாக அப்படியே இருக்காது. அவை 10வது இந்த மாநாடு 24வது மாநாடு 23, 22 இதோட தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். அதனுடைய ஏற்கனவே குறிப்பிட்டது போல கட்சி திட்டத்தினுடைய தமிழ் புஸ்தகத்தினுடைய 7.14 பேராவணி பார்க்கணும்னு சொன்னால் அதை படிச்சியானா அதில் என்ன நம்ம பிஜேபி பற்றி சொல்லியிருக்கிறோம், அதில் ஆர்எஸ்எஸை பற்றி என்ன சொல்லியிருக்கிறோம், அது இன்னைக்கு எப்படி டெவலப் ஆகிடும். ஆகவே அந்த டெவலப்மெண்ட்டை படிக்கிற பொழுதோ பேசுகிற பொழுதோ நாம் எந்த இந்திய பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புவது, இந்த மாற்றங்கள் என்பது எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இது ஏன்னோ ஐசோலேட்டடாக இந்தியாவில் மட்டுமல்ல, இன்று உலக ரீதியாகவே எப்படி வலதுசாரி போக்கு என்பது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில், ஐரோப்பாவில், இட்டாலியில், பிரான்ஸில் ஒரு கடுமையான வலதுசாரி போக்குக்கும் இடதுசாரி போக்குக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பை மத ரீதியாக மாற்றுவது என்கிற முயற்சியை இன்று வலதுசாரிகள் எடுக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த இயக்கம் ஒரு 100 ஆண்டு காலமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இயக்கம். இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒரு மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை மாற்றி மத ரீதியாக பிரிப்பது, பிறகு ஜாதி ரீதியாக பிரிப்பது, அதை கெட்டிப்படுத்துவது, சாதிகளை கெட்டிப்படுத்துவது, மதத்தை கெட்டிப்படுத்துவது என்கிற அந்த குறிக்கோளை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஆர்எஸ்எஸ் நிறைவேற்றுகிறது. இதை எதிர்த்து நீங்கள் ஒரு வலுவான இடதுசாரி ஜனநாயக கட்சிகள் உருவாக்க வேண்டும் என்று கட்சியினுடைய தொடர்ச்சியான போராட்டம் நடந்துருக்கு. நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அவன் எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வர்க்க ஒற்றுமைங்கிற பேரால இணைக்கணும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். வர்க்க ஒற்றுமை என்று சொல்கிற பொழுது தொழிலாளி, விவசாயி,
சிறு உற்பத்தியாளர்கள், அறிவுஜீவிகள், சில நேரத்தில் தேசிய முதலாளிகள் கூட இதுக்கு வருவாங்க. அந்த முறையில் உங்களுடைய இயக்கம் வலுவாறும் போது தான் அது வரும். அப்போ இயக்கத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கு 24வது மாநாடு மதுரையில், அந்த மதுரை மாநாட்டுக்கு முன்னால் இந்த அறிக்கைகள் வெளில உண்டு. அந்த அறிக்கைகளை மற்றவர்கள் படிப்பதும், பிறகு மாநாட்டில் நடக்கக்கூடிய விவாதங்களை புரிந்து கொள்வதும், எதிர்காலத்தில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நாம் எதை அமுல்படுத்த வேண்டுமோ அதை அமுல்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். கட்சி தோழர்கள் அல்லது ஜனநாயக எண்ணம் கொண்ட மக்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஹிந்துத்துவாவுக்கும் மார்க்சியத்துக்கும் தான் இறுதி போராட்டம். மற்ற எல்லாருமே நம்ம கூட வருவாங்க, ஆனால் திடீர்னு அவங்க போயிட்டாங்கன்னா வருத்தப்படக்கூடாது. ஆகவே நாம எச்சரிக்கையாக இருப்பது என்பது நம்முடைய தளத்தை விரிவுபடுத்துவது என்பதுதான் நோக்கம். தளத்தை விரிவுபடுத்துவது என்பது வர்க்க போராட்டத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அதோட தத்துவார்த்த போராட்டத்தை நடத்த வேண்டிய, தத்துவார்த்த போராட்டம் இல்லாத வர்க்க போராட்டமோ, வர்க்க போராட்டம் இல்லாத தத்துவார்த்த போராட்டமோ ஒரு மார்க்சிய இயக்கத்தை வளர்க்காது. நீங்க சிபிஎம் மாநாட்டில் எத்தனை முறை இது வரைக்கும் பங்கேற்றிருக்கீங்க? இப்ப கடந்த காலத்தை எடுத்த நடைமுறை அரசியல் நடைமுறை உத்திகள் எந்த அளவுக்கு கட்சியை பலப்படுத்த உதவி இருக்கு? நான் 10வது மாநாட்டில் கலந்துக்கிறேன். இப்போ இது கலந்துக்கிட்டா இது 24வது மாநாடு. ஒன்றுபட்ட கட்சியில் இந்த வெளில வந்த பிறகு 8வது மாநாடு நடந்தது. 9 மதுரை, 10 சண்டிகர் நினைக்கிறேன். அவை இந்த மாநாடுகள் முழுவதுமே அன்றைய காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்களை முறையாக பிரதிபலித்து, உதாரணமாக இந்திரா காந்தி அறிவித்த அவசர காலம் என்பது ஒரு இந்திய நாட்டுக்கு, இந்திய ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது ஆளுகிற வர்க்கம், அது காங்கிரஸோ பிஜேபியோ, தங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் அதை வைத்திருக்கு. காங்கிரஸு பிஜேபின்னு சொல்கிற நேரத்தில் அது முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ பெருமுதலாளிகளுடைய ஆதரவு கட்சின்னு அர்த்தம். அப்போ பெருமுதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகளோடு இருக்கக்கூடிய கூட்டு, இவர்களுக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வைத்திருப்பாங்க. எழுத்துரிமை, பேச்சுரிமை, இவையெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ கொடுப்பாங்க. இந்திரா காந்தியினுடைய அவசர காலம் வந்த பிறகு கிட்டத்தட்ட இனி பழைய இடத்துக்கு போகாது என்கிற நிலைக்கு பலர் வந்துட்டாங்க. கட்சியினுடைய சிந்தனையிலையும் அது இருந்தது. ஜனநாயகம் என்பது போயிடுச்சு, சிந்தனை இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வேலை முறையில் பெரிய மாற்றம் வருது. புதிய முறையில் தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு மாறான ஒரு பெரிய சம்பவம் நடந்தது தான். இந்திரா காந்தி 77 தேர்தல் அறிவித்த உடனே ஜனதா கட்சி வெற்றி பெற்று இந்திய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அது கொடுத்தது என்று சொன்னால், இந்த ஜனநாயக உணர்வுள்ள இந்திய மக்களை தான் பாராட்டும். இந்த மக்களை அவ்வளோ லேசாக யாரும் ஏமாற்றி விட முடியாது. அது நம்முடைய கட்சியினுடைய 10வது கட்சி காங்கிரஸில் பிரதிபலிச்சு. அதற்கு முன்னாடி கட்சி ஒரு தளத்திலிருந்து கட்சியை விரிவுபடுத்துது என்ற நோக்கத்தில் இருந்தது. அதற்கு பிறகுதான் இந்தியா முழுவதுமே கட்சி விரிவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையும் வர ஆரம்பிச்சு. 10வது கட்சி காங்கிரஸுடைய முடிவை அமுல்படுத்துவதற்கு தான் சால்கியாப்பீனம் என்ற ஒரு பிளேன் உருவாக்கும். அதுதான் நம்முடைய ஸ்தாபன அமைப்பு விஷயங்களில் ஏராளமான மாறுதல்களை கொண்டிருக்கிறது. சால்கியாப்பீனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் நம்முடைய கட்சியினுடைய அமைப்புகளில், நம்முடைய வேலை முறைகளிலும் மாற்றம் வந்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு, வெற்றி பெறலைங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின்.
ஆனால் வழிகாட்டுதல் என்பது சிறப்பானது. இன்றைக்கும் வேலை அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டிலையும் நம்ம சொல்வது ஒரு புது சூழ்நிலை என்ன, உலகம் முழுவதும் ஒரு வலதுசாரி போக்கு வர்ற பொழுது நம்முடைய தமிழகத்திலும் அந்த வலதுசாரி போக்குடைய அலைகள் வீசுகிற பொழுது ஜனநாயக கட்சிகளுடன் நமக்கு இருக்கக்கூடிய உடன்பாடுகள், கருத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கருத்தை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, இதர மக்களை இதர இயக்கங்களை எப்படி சேர்ப்பது என்கிற பொழுது நான் அவர்களுக்கு வால் பிடிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். மாறாக இந்த வலதுசாரிகளை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் எந்த முறையிலே இவைகளையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். பல பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான கருத்து வேறுபாடு, தமிழகத்தில் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, நேற்று கர்நாடக சட்டசபையிலேயும் நடந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, மொழியினுடைய முக்கியத்துவம் என்பது வரும். தமிழ்நாட்டில் நம்ம தமிழுக்கான முக்கியத்துவம் என்று சொல்கிற பொழுது தமிழனுடைய பழமைத்தன்மை பாதிக்கக்கூடாது என்று நினைக்கிற பொழுது கர்நாடகத்தில் கன்னடத்தை சார்ந்தவர்கள் தமிழை அனுமதிக்காது என்று சொன்னார். இந்த வாதங்களுக்கும் நடைமுறைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் தமிழ் மக்கள், அவர் நல்லா கன்னடமும் கற்றுக்கிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இது ஒன்றுபட்ட சென்னை ராஜதானியுடைய தலைமையமாக இருந்ததுனால இங்கே மலையாளிகள் உண்டு, தமிழர்கள் உண்டு, கன்னடர்கள் உண்டு, இஸ்லாமியர்கள் உண்டு, பஞ்சாபிகள் உண்டு. இது இந்திய மொழியில் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏராளமான மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க, மராத்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்போ இவைகளையெல்லாம் ஒன்றுபடுத்தி மக்களை கொண்டு போவதற்கான அடிப்படை ஜனநாயகம்தான். இந்த ஜனநாயக உணர்வை மார்க்சிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய பணியை 10வது கட்சி காங்கிரஸ், 24வது கட்சி காங்கிரஸ் மேலும் செழுமையாக செய்யும் என்று நினைக்கிறேன்.